வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனி பிறந்திருக்கு. ஒரு மாதங்களிலே ஒரு தனிப்பெருமான மாதம் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் சொல்லலாம். ஏன் இந்த புரட்டாசி மாதம் முக்கியத்துவம் வாய்ந்தது சொல்லணும்னா, இது பெருமாளுக்கு 30 தேவர்கள் ஒருவரான பெருமாளுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு மாதம் சொல்லலாம். அது சூரியன் கன்னி ராசியில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படி சொல்லலாம். இந்த மாதத்துல அப்படி என்ன பெருமை இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயிலில் பூஜை நடக்கும். எல்லாரும் சிறப்பு பூஜையில் பங்கேற்பாங்க. இது ஒரு இயல்பான ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். ஏன்னா எல்லா பக்கம் நடக்கிறது ஒரு இயல்பான ஒன்று தானே. பூஜை பண்ணுறதெல்லாம் சனிக்கிழமை எல்லாத்துக்குமே தெரியும் மேக்ஸிமம் முடிஞ்சது. இதில் புதுமை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த புரட்டாசி மாதத்தில் சுபகாரியம் நடத்த மாட்டோம். கோயில் திருவிழா நடத்த மாதம். ஆனால் அடுத்த கட்ட ஐப்பசியில் நம்ம பண்ணுவோம். அப்போ அதுக்கு முன்னோட்டமான இந்த மாதத்தில் என்ன பண்ணுவோம்னா, பெருமாள்கிட்ட போய் வணங்குறது, நம்ம கோரிக்கை வைக்கிறது, ஆண்டாள்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறது, திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், சுபகாரியங்கள், வீடு கட்டுறது எல்லா விஷயங்களையும் ஒரு அப்ளிகேஷனாக பெருமாள்கிட்ட வைக்கக்கூடிய மாதம் சொல்லுவாங்க. திருப்பதியில் போய் வெங்கடாஜலில் போய் வணங்குவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் மட்டும் இல்லை, பெருமாள் திருப்பதியில் உள்ள பெருமாளுக்கு ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு மாதமாக தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் குபேரர் உட்பட எல்லா சாமிகளும் பெருமாள்கிட்ட அருள் வாங்கக்கூடிய மாதம். ஸோ பெருமாள் கொடுக்குற விஷயங்கள் பிச்சீர் கொடுக்க பழமொழி சொல்லுவாங்க. பெருமாள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட பிச்சீர் கூரை பிச்சீர்கள் கொடுக்கும்போது அந்த பழமொழி எங்கே வந்துச்சுன்னா, இந்த மாதத்தில் வந்துச்சு. பெருமாள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூரை பிச்சீர் கூட கொடுப்பாரு பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய லட்சுமி, துணையாக இருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் குபேரனுடைய எல்லாருடைய அம்சமும் நிறைஞ்ச மாதம் சொல்லலாம். அதனால தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே பெருமாளை நம்ம வணங்குவோம். இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது நமக்கு மட்டுமல்ல, நம்ம சார்ந்த முன்னோர்களையும் நம்ம சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இன்றைய தினம் இந்த மாதம் முழுவதும் பெருமாள் ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிற ஐதீகமாக பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம புரட்டாசி 15 நாட்கள், பின் 15 நாட்கள் 2 பூஜையாக பிரிக்கிறாங்க. முதல் 15 நாட்களில் அமாவாசைக்கு முன்னாடி நாட்களில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் நம்மளை விட்டு புரிந்து போன முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு இமலோகத்திலேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு பெருமாளை ஆசீர்வாதத்தோடு பூமிக்கு வருவதாக ஒரு ஐதீகம். அது எப்படிங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க? அறிவியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற விஷயம் நீங்கள் நேரில் பார்த்தீங்களா அப்படிலாம் கேட்பாங்க நிறைய பேர். பார்த்தீங்களா, கேட்டிங்களா, பக்கத்தில் இருந்தீங்களா, இந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஏன்னா ஆன்மீகத்துக்கும் உண்மைக்கும் நடுவில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம அறியப்படாத விஷயம். இறைவன் மட்டும்தான் அறியப்படக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனால் இந்த கேள்விகள் காலங்காலமாக வரும், பதில்களும் கொடுத்துட்டு தான் இருக்குமா. அதனால் நம்பியவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையான தகவலாக இருக்கும், நம்பாதவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியான விஷயமும் ஒரு கேள்விக்குத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது தப்பு கிடையாது. அது யாரால் நம்பினவர்கள் மட்டுமே நம்ம சொல்லுவோமே. பொதுவாக நம்பிக்கை நம்ம முன்னோர்கள் மேலே நமக்கு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. முன்னோர்கள் இந்த மாதத்தில் வருவாங்க, பித்தர்கள் வரும் அப்படின்னு நம்பிக்கை. அந்த பித்தர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை, அந்த எள்ளும் சரி, தண்ணியும் சரி, தெளிக்கும் சரி, அவங்க நல்ல விஷயங்கள் பண்ணுறதும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி நாடி வரும் அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய்யும் போது என்ன ஆகும்னா, அந்த முன்னோருடைய அருள், அந்த தெய்வ வாக்கு நமக்கு நேரடியாக கிடைக்கும். அதாவது சில விஷயங்கள் தெய்வத்துக்கும் நமக்கு இடையில் இருப்ப யாருன்னா முன்னோர்களாக இருப்பாங்க. நம்முடைய கர்மவினை மற்றும் செய்த பிறப்பு செய்த வினைகள் தான் பலனாக கிடைக்கும். அதனால் கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, நமக்கு அது செய்யலை, இது செய்யலை அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. கர்மவினைக்கு எல்லாரும் கட்டுப்பட்டோம். கடவுளே கர்மவினை கட்டுப்பட்டவர் தான். பெருமாளே கடன் வாங்கி தான் கல்யாணம் முடிச்சாருங்கிறதுலாம் காலங்கள்லாம் ஒன்று போகலாம். எதுக்கு சொல்ல வராங்கன்னா, மனித பிறப்பாக எந்த ஒரு பிறப்பாக வந்தாலும் அதுக்கான கடன்களை கழித்து தான் ஆக வேண்டும். என்ன அதோடைய வழி போக்குவதற்கு வழி நிவாரணியாக இருப்பது யாருன்னா கடவுள்கள் தான். அதனால தான் கடவுளை வணங்குகிறோம். அந்த வகையில் முன்னோர்களுடைய செயல்பாட்டுக்கு நம்ம பலன் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இது வரைக்கும் நம்ம தர்ப்பணமோ எதுமோ கொடுக்கலன்னா அவங்களுக்கு இந்த மாதத்தை செய்யலாம். அதனால தான் மகாலி அமாவாசை, புரட்டாசி வரக்கூடிய மகாலி அமாவாசை பெருசாக சொல்லுவாங்க. இந்த 15 நாட்கள் வரக்கூடிய முன்னோர்கள் நம்ம இல்லத்துக்கே வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எல்லா நொடிக்கும் பார்ப்பதாக தான் வைத்தியமாக பார்க்கப்படுது. அதனால் இந்த நாளில் வீட்டை சுத்தபதமாக வைத்து முன்னோர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் எதுவுமே வராதுங்கிறது தான் மிகப்பெரிய ஐதமாக சொல்லப்படுது. திருமண தடையிலேருந்து எந்த தடையும் வராது. அதனால் இந்த மாதத்தை அதை பயன்படுத்தி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யுங்க. பெருமாள் கோயிலில் சனிக்கிழமை தோறும் போய் வணங்குங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த தீர்த்தம் சொல்லக்கூடிய துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க. இது உடலுக்கு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதம் இன்னொரு விஷயம் சொல்லலாம், புரட்டாசியில் பகல் முழுவதும் வெயில் அதிகமாக இருக்கும், இரவு முழுவதும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த காலகட்டம் தான் இந்த புரட்டி எடுக்கும் சொல்லுவாங்க. அதில் பல விஷயங்கள் மனித வாழ்க்கை நடக்கக்கூடிய பெருமாளே காரணமாக இருப்பார். நம் முன்னோர்கள்லாம் எந்த விஷயத்தையும் எளிதாக எடுக்கலை. ஒரு கடவுள் நம்பிக்கையோடு தான் கொண்டிருக்காங்க. கடவுள் நம்பினவங்க பெருமாளோடு சேர்த்து பெருமாளை வணங்கி நல்லது செய்யுங்க. கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறவங்க
அறிவியல் பூர்வமாக இந்த மாதக்கூடிய மழைக்காலம் வெயில் காலம் சேர்ந்தக்கூடிய மாதத்தில் வந்து துளசி ஜூஸ் சேர்த்து குடிப்பது ரொம்ப நல்லது. நல்ல சுபகாரியங்களுக்கு பண்ணும்போது சில விஷயங்கள் யோசித்து ஆராய்ந்து பண்ணுவதும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் இந்த புரட்டாசி மாதம் ஒரு மகத்துவம் வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு சூப்பர் தேங்க்ஸும் கொடுங்க. தொடர்ந்து என்மான உலகத்துடன் இணைந்திருங்கள். நீங்கள் இதயத்துடன் எப்போதும் கலந்திருங்கள். நான் உங்கள் ஆனந்த்.